அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒரு அழகான நிகழ்வு, ஒரு யூதர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சம்பவம். ஒரு முறை அபுல் ஹைர் என்ற ஒரு யூதர் அல்லாஹ் ஒருவன் தான் என்று அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அவர் ஏற்கவில்லை. அந்த நபர் தெரு வழியாக, கடைவீதி வழியாக சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அருகில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் இருந்து உள்ளே ஒரு வாலிபர் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி கொண்டிருக்கின்றார். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். இந்த வசனங்களை ஓதி கொண்டிருந்த அந்த வாலிபரின் சப்தம் தெருவழியாக நடந்து வந்த அபுல் ஹைரை வந்து அடைகின்றது. அவர் இந்த வசனங்களை செவியேற்கின்றார். இதனுடைய பொருளையும் அவர் விளங்கியுள்ளார். இந்த வசனத்தின் பொருள்கள் என்னவென்றால், நீங்கள் முஸ்லிம்களே, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, ஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், ஈமான் கொண்ட மக்கள் அவர்கள் சோதிக்கப்படாமல் அவர்கள் சோனத்தில் நுழைந்து விடுவார்கள், வெறும் கலிமாவை மட்டும் சொல்லிவிடுவதால் அவர்கள் சோனத்தில் நுழைந்து விடுவார்கள் என்று அவர்கள் கருதி விட்டார்களா? அவர்களில் யார் உண்மையாளர்கள், யார் அல்லாஹ்வினுடைய வாக்குறுதிக்கு புறம்பாக நடக்கின்றார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் சோதிக்காமல் அவர்களை விட்டு விடுவான் என்று இந்த மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று இந்த வசனத்தின் பொருளாகும். இந்த வசனங்கள் காதில் விழுந்தவுடன் அபுல் ஹைர் சற்று சிந்திக்கின்றார். அவர் அந்த பள்ளிவாசலின் ஓரமாக சென்று தேம்பி தேம்பி அழுகின்றார். கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகின்றது. அவர் சிந்தித்து பார்க்கின்றார், இந்த வசனம் எந்த அளவிற்கு ஆழமான அர்த்தங்களை கொண்டுள்ளது என்று. பிறகு அந்த நாளின் இரவில் அவர் தூங்கியதற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தோன்றுகின்றார்கள். பிறகு அந்த அபுல் ஹைரை பார்த்து கேட்கின்றார்கள், யா அபுல் ஹைர், அபுல் ஹைரே, அஜபனி அன்ன மிஸ்லக மா கமாலி ஃபத்லிக யுன்கிரு பி நுபுவதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அபுல் ஹைரே, எனக்கு வியப்பாக இருக்கின்றது, எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. உன்னை போன்ற புத்திசாலியான மனிதர், நல்ல சிறப்புக்குரிய ஒரு மனிதர், எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்ற மனிதர், என்னுடைய நுபுவத்தை, நான் நபி என்று எப்படி அவர் மறுக்க முடியும்? உன்னை போன்ற ஒரு அறிவாளி என்னை நபி என்று ஏற்பதில் அவருக்கு என்ன சிக்கல் என்று அபுல் ஹைரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அவர் இவ்வளவு நாள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த அபுல் ஹைருடைய உள்ளம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேள்வி அந்த உள்ளத்தை எழுப்பியது. அவர் காலையில் எழும்பொழுது முஸ்லிமாக எழுகின்றார். அவர் தன்னை இஸ்லாத்தில் நுழைந்ததாக அறிவித்து பிறகு இஸ்லாத்தில் நுழைகின்றார். இந்த அழகான நிகழ்வை பஹ்ருல் ஜவாஹிர் என்ற கிதாபிலே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, சில அர்த்தங்கள் உள்ள, சில ஆழமான பொருள்களை கொண்ட வசனங்கள் பலருடைய வாழ்க்கையை மாற்றியுள்ளது. நாம் இஸ்லாமியர்களாக இருக்கின்றோம். அன்றாடம் குர்ஆனை வாசிக்கக்கூடிய, ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கான தீர்வுகள் எல்லாம் குர்ஆனிலே நமக்கு முன் எல்லாம் திறக்கப்பட்டு திறந்த வெளி புத்தகமாக அல்லாஹ் நமக்கு இறக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை பயன்படுத்துகின்றோம்? சிந்திக்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒளிமூட்டுவானாக. ஆமீன்.